ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ண. எல்லா பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். 2 நூல்கள் போதும் ஒரு மனிதனுக்கு கடவுள் யார் என்று தெரிந்து கொள்ள, இல்லைன்னா ஆன்மீகம் புரிந்து கொள்வதற்கு 2 புத்தகங்கள் போதும். ஒன்று பகவத்கீதை, இனி ஒன்று பாகவதம். இந்த 2 புத்தகத்தையும் படித்து, அதாவது முடிக்கிறதுன்னு இல்லை, படிச்சாச்சுன்னா அதற்கப்புறம் சைத்தன்ய சரிதாமிருதம் அப்படிங்கிற நூல். பகவத்கீதை ஆன்மா என்ற கேள்வியில் ஆரம்பித்து கடவுள் பகவான் கிருஷ்ணர் என்று முடிவடைகிறது. பாகவதம் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் என்பதில் ஆரம்பித்து நாம சங்கீர்த்தனம் யஸ்ய என்று முடிவடைகிறது. அனைத்து உபனிஷத்களின் சாரமாக பகவத்கீதை, வேதங்களின் சாரமாக பாகவதம். அதனால வேதத்தில் 3வதோ 2வதோ ஸ்லோகத்தின் முதல் வார்த்தையை எடுத்துதான் பாகவதமே இயற்றி இருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். இதை ஒரு சரியான ஆன்மீக குருகிட்ட இருந்து படிக்கணும். இப்போ ராமாயணத்தை 4 விதமான மனிதர்கள் படித்தார்கள். ஒருத்தர் ராமாயணத்தை படிச்சுக்கிட்டு என்ன சொன்னார்னா, தன்னுடைய மனைவியை கூட காப்பாற்றுறதுக்கு துப்பில்லை, வக்கில்லை, இவரை கடவுள் என்று உலகம் வழிபடுகிறதே, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் இவர் எப்படி காப்பாற்ற போறார் அப்படின்னு ஒரு மனிதன் ராமாயணம் படிச்சு முடிச்சுட்டு. 2வது மனிதன், இது ஒரு கற்பனை கதை, இப்படியெல்லாம் உண்மையா கதை இருக்காது. எப்படி ஒரு மனிதனுக்கு 10 தலை இருக்கும்? அப்ப தலைவலி வந்தா எந்த தலைக்கு மருந்து போடுவாங்க? இப்ப நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது காக்கா வடையை திருடிட்டு போய் மரத்து மேல உட்காந்துச்சு, குள்ளநரி பாட சொல்லுச்சு. குள்ளநரி எல்லாம் அப்படி பேசாது, நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்லக்கூடியது. அந்த மாதிரி கதை தான் ராமாயணம். அப்படியெல்லாம் உண்மை சம்பவம் கிடையாது. சீதை என்று சொன்னால் நம் மனது, ராமர் நம்மை காப்பாற்றுகிறார், அந்த மனதை காப்பாற்றுகிறார். கடலை தாண்டி போனாங்கன்னா இந்த பௌதீக வாழ்க்கை, சம்சார சாகரம், அதுதான் கடல். இந்த வானரர்கள் குரங்கு பூரா கர்மம், இப்படி இனி ஒருத்தர் விளக்குகிறார். வேற ஒருத்தர் சொல்றாரு, முழுமுதற் கடவுள் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, ஆதி சக்தி அப்படின்னா பிரம்மம். அந்த பிரம்மம் ஒரு அவதாரங்கள் எடுத்து நாடகம் ஆடுகிறது.
இனி ஒருத்தர் சொல்றாரு, ராமாயணம் என்றால் ராமருக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் உள்ள உறவு. அதை படித்து புரிந்து கொண்டு இறைவனை வழிபட்டு நம்மளும் உயர வேண்டும். ஒரே புத்தகத்தை படிச்சுக்கிட்டு எவ்வளவு வித்தியாசமான கருத்துக்கள். முதல் மனிதர் என்ன சொன்னாரு? சொந்த மனைவியவே காப்பாற்ற முடியாத மனிதன் எப்படி உலகத்தை காப்பாற்ற போறார்? அவர் நாத்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆன்மீகமாக எதை பேசினாலும் ஏளனமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். இரண்டாவது மனிதன், இது ஒரு கற்பனை கதை, இந்த மாதிரி சொல்ல வருங்க. உருவத்தை வழிபடாத ஞானிகள், அதாவது இப்படி யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவாங்க, வேதத்தில் இல்லாத முடிவுக்கெல்லாம் வந்துருவாங்க. மூன்றாவது மனிதன் பிரம்மவாதி, கடவுளுக்கு உருவம் இல்லை என்று சொல்பவர். நான்காவது மனிதன் பக்தன். பக்தி, கீதையிலே ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யாஸ்சாஸ்மி தத்துவதஹ. சரியான பக்தி இருந்தால் தான் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த பாகவதத்துல பலவிதமான வேதாந்திகளும் சித்தாந்திகளும் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். பகவத்கீதையாகட்டும், பாகவதம் ஆகட்டும். சுவாமி பிரபுபாதர், ஸ்ரீல பிரபுபாதர் தான் அதை சரியான முறையில் உண்மை உருவில் விளக்கம் தந்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் தெரியாத, சரியான குருவை சரணடையாமல் சரியான வழியில் படிக்காம நம்ம போய் கேட்டோம்னா, அந்த நாத்திகன் சொல்றது கரெக்டு தானே? தன் மனைவியே அவர் காப்பாற்றல, அப்புறம் எப்படி உலகத்தை காப்பாற்ற? நம்மளும் யோசிக்க ஆரம்பித்து விடுவோம். இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் இருக்கு. சரியான பரம்பரையில் நமக்கு பிரபுபாதர் சொல்லி கொடுத்ததெல்லாம் படிக்க முடிஞ்சது பெரிய பாக்கியம். சரியான பரம்பரையில் படிக்கும். சரி, பாகவதம் ஆரம்பித்த பொழுது 4 ஸ்லோகங்கள் தான் இருந்தது. சதுஷ்லோகி பாகவதம், 4 ஸ்லோகங்கள் தான். பகவான் பிரம்மாவிற்கு உபதேசம் பண்ணும்போது 4 ஸ்லோகம். தேனே பிரம்மஹிருதாயே ஆதிகவயே முக்கியந்தி யத் சூரயः, 4 ஸ்லோகம். பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அது கொஞ்சம் கூட பிரம்மா என்ன செய்தார்? தன்னுடைய விளக்கத்தையும் சேர்த்து தன்னுடைய உணர்தல் புரிதலையும் சேர்த்து விளக்கினார். அப்புறம் நாரதர் வியாசருக்கு விளக்கும் பொழுது கொஞ்சம் கூட அது பெருசாச்சு. வியாசர் தன் மகனான சுகமுனிவருக்கு விளக்கும் போது அதை விட கொஞ்சம் பெருசாச்சு. சுகமுனிவர் பரீட்சித்து மன்னருக்கு விளக்கும் பொழுது அது கொஞ்சம் கூட பெருசாச்சு. சுகமுனிவர் பரீட்சித்துக்கு விளக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த சூத்த முனிவர் நைமிஷாரண்யத்தில் விளக்கும் பொழுது 18,000 ஸ்லோகம் ஆச்சு. ஆரம்பத்தில் எவ்வளவு ஸ்லோகம் இருந்தது? 4 ஸ்லோகம். ஆனா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். வியாசர் முனிவர், சுகமுனிவர், நாரதர், இவங்களுக்கு நமக்கு வேறுபாடு உண்டு. என்ன வேறுபாடுன்னா, அவங்க சென்னைக்காரங்க கிடையாது. வியாசர், நாரதர், சுகமுனிவர் எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து கிடையாது. இப்போ நம்ம வகுப்புல 300 பேர் இருக்கிறோம். நான் ரகசியமாக ஒருத்தருக்கு கதையை சொல்லி அவங்க ரகசியமா அடுத்தவங்களுக்கு சொல்லி இது 300 பேர்கிட்ட போகும்போது கதை என்ன ஆகும்? ராமர் வில்லன், ராவணன் கதாநாயகன், கதையே மாறி போயிடும். ஆனா இந்த பரம்பரையில் இவங்க எழுதின பொழுது வேறுபாடுகள் இல்லை. அது ஒரு பெரிய தவம். ஆன்மீக குரு கிட்ட இருந்து கேட்டது மாதிரி பதில் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது ஒரு தவம். மசாலா எல்லாம் போடாம அப்படியே சொல்லி கொடுக்கணும். இவர்கள் அந்த பரம்பரை வழியாக முதல்ல 4 ஸ்லோகம் இருந்தது, இப்ப 18,000 ஸ்லோகமாக மாறிவிட்டது. இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், கலியுகத்தில் மனிதனின் புரிதல் குறைந்து வருகிறது.
1980களில் பரீட்சைக்கு போனா 10 கேள்வியை தாளில் கொடுத்து 10க்கும் பதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, 10 கொடுத்து 8 எழுதுங்க அப்படின்னு, 10ல் 8 எண்ணத்துக்கு பதில் எழுதுங்க. அதுக்கப்புறம் 10 கேள்வியை கொடுத்து அதுல 5 எண்ணத்துக்கு பதில் எழுது, 10ல் 5க்கு பதில் எழுதுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னு கேள்வித்தாளை கொடுத்த உடனே 15 நிமிஷம் கூல் ஆஃப் டைம். ஏன்னா பையன் பயந்து பிபி எல்லாம் ஏறி அவனுக்கு இதய நோய் வந்துருச்சு பாருங்க, கூல் ஆஃப் டைம். அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க, வகுப்புல வந்து உட்கார்ந்தா மட்டும் போதும், நீ படிக்கவே வேண்டாம், உன்னை 10வது வகுப்பு வரை பாஸ் ஆக்கி விடுறேங்கிறாங்க. இதுல இருந்து என்ன புரியுது, கலிகாலத்தில் மனிதர்களின் புரிதல் தன்மை குறைந்து குறைந்து வருகிறது. அந்த 4 ஸ்லோகம் இப்ப 18,000 ஸ்லோகம் ஆயிடுச்சு. அந்த பிரபுபாதர் என்ன பண்ணிருக்காரு, அந்த 18,000 ஸ்லோகத்துக்கும் ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு பக்கம் விளக்கம் எழுதியிருக்கிறார். அப்படி 18 புக்கு, ஒரு புக்குக்கு 1000 பேஜ். இப்ப கூட படிக்கலன்னு வைங்க, நமக்கு செத்து போயிட்டோம், மறுபடியும் பிறந்து வந்தா இந்த பாகவதம் 55,000 ஸ்லோகம் இருக்கும், தலைக்கு வச்சு படுத்து தூங்கலாம், அவ்வளவுதான். இதுதான் மனிதனுக்கு கடைசி வாய்ப்பு, இந்த 18,000 ஸ்லோகம். இருந்தாலும் பிரபுபாதர் இல்ல வியாசமுனிவர் நம்மளை எல்லாம் புரிந்து கொண்டு அந்த பாகவதத்தின் முழு சத்தையும் முதல் 3 ஸ்லோகங்களில் அடக்கிவிட்டார் வியாசர். முழு அர்த்தத்தையும் முதல் 3 ஸ்லோகங்களில் அடக்கிவிட்டார். முதல் ஸ்லோகம் இறைவனை பற்றி சொல்லுகிறது, 2வது ஸ்லோகம் பக்தியை பற்றி சொல்லுகிறது, 3வது ஸ்லோகம் பாகவதம் புத்தகத்தை பற்றி சொல்லுகிறது. அத்தனையும் இந்த 3 ஸ்லோகத்தில் அடக்கிட்டார். இதுல முதல் ஸ்லோகம் நம்ம சொன்னோம், பகவத்கீதை எதுல முடியடைகிறதுன்னா 700 ஸ்லோகங்கள். அந்த கடைசி ஸ்லோகம் பகவத்கீதையில எது, எத்ர யோகேஸ்வரக கிருஷ்ணா எத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவநீதிர் மதிர்மமா. எங்கே பகவான் எல்லா ஐஸ்வர்யங்களுடன் பகவான் இருக்கிறாரோ, எங்கே தனது பக்தனான அர்ஜுனன் இருக்கிறாரோ, அங்க வெற்றி, நலம், உண்மை, நீதி எல்லாம் இருக்கும் அப்படின்னு முடிவடையுது பகவத்கீதை. கடவுள் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்று முடிவடைகிறது. பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதே என்ன ஆரம்பிக்குதுன்னா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, வாசுதேவரின் புதல்வரான அந்த குழந்தையை, அந்த கிருஷ்ணரை, கடவுளை நான் வணங்குகிறேன் என்றுதான் பாகவதம் ஆரம்பிக்குது. அந்த பாகவதத்துல முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ரொம்ப ஆழமான ஸ்லோகம். இது போன வாரம் விளக்கணும், அதனால சின்னதா விளக்குவோம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்லோகம். அதுலேயே முழுசையும் வியாசர் எழுதி வச்சிட்டார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, வசுதேவரின் மகன் வாசுதேவன், தேவகி வசுதேவர்களின் புதல்வனான வாசுதேவன் என்ற பகவானை நான் சரணமடைகிறேன், வணங்குகிறேன். முதல் ஸ்லோகம் அப்படிதான் ஆரம்பிக்குது. அவர்தான் அனைத்து காரணங்களுக்கும் காரணம், எல்லாத்துக்குமே அவர்தான் காரணம். நமக்கு எந்த செயலுக்குமே 2 காரணங்கள் தென்படும். ஒன்று தற்காலிகமான காரணம், ஒன்று நிரந்தரமான காரணம். இப்போ திருமதி ஜானகி தியாகராஜன் அவர்களை எனக்கு கேமரால பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறாரு, ரமேஷ்னு பேர். ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோ, அவருக்கு பேர் ரமேஷ். ரமேஷ் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, திருமதி ஜானகி அவர்களும் திரு தியாகராஜன் அவர்களும், இவங்க 2 பேர் தான் இந்த குழந்தைக்கு தாய் தந்தை. அப்ப இந்த குழந்தையின் பிறவிக்கு இவங்க தான் முதல் காரணம். வேற என்ன காரணம் இருக்கு என்று பார்த்தால், அந்த குழந்தை
முன்பிறவிகளில் செய்த கர்மத்தை பொறுத்து இவர்கள் கர்மமும் அந்த குழந்தையின் கர்மாவும் ஒன்றாக சேரும். அதனால இந்த வீட்டில் சென்று பிறக்க வேண்டும் என்று தர்மராஜன் கட்டளையின்படி அந்த ஆன்மா இந்த வீட்டில் பிறக்குது. அப்ப அதுக்கு யார் காரணம்? அந்த ரமேஷ் பூர்வ ஜென்மம் முன் ஜென்மத்தில் செய்த கர்மவினைதான் காரணம். இப்படி நம்ம பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் தென்படும். நம்ம எப்பவுமே நிரந்தரமான காரணத்தை விட்டு தற்காலிகமான காரணத்தை பிடித்துக் கொள்வோம். இப்ப என்ன ஒருத்தர் அடிச்சிட்டார், உடனே எனக்கு கோபம் அவர் மேல், அவர் என்ன அடிச்சிட்டாரேன்னு சொல்லி. உண்மையான காரணம் என்ன? சனிக்கிழமை நைட்டு 8:30 மணிக்கு அடி கிடைக்கணும்னு கர்மா இருக்கு. அதுக்கு யார் காரணம்? அதுக்கு நான் தான் காரணம். முன் ஜென்மத்தில் நான் செய்த வினை. நான் இந்த தற்காலிகமான காரணத்தில் மேல் கோபப்படுவேன், நிரந்தரமான காரணத்தை மறந்து விடுவேன். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? ஈஸ்வரா பரம கிருஷ்ணா, அந்த முழுமுதற் கடவுள் பரமனான கிருஷ்ணன் சர்வகாரண காரணம். இந்த உலகத்தில் நம் கண்ணுக்கு தென்படக்கூடியது தென்படாத அனைத்து காரணங்களுக்கும் அவர்தான் காரணம். ஜன்மாதி அஸ்ய யதோ அன்வயாத் இதரதாத்வேஷ, அனைத்துக்கும் காரணபூதனான அந்த பரம சத்தியம் அபிக்னஸ்வராட். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸ்வராட், சுதந்திரமானவர். அவரை எதுவுமே கட்டாயப்படுத்தாது. நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடையாது. 40 வயசான தலையில 2 வெள்ளை முடி, 50 வயசான தலையில பாதி வெள்ளை முடி, 60 வயசான வெளியிலையும் வெள்ளை முடி, உள்ளேயும் ஒன்றும் இல்லை. காலம் நம்மை கட்டுப்படுத்துகிறது இல்லையா? வயது எல்லாருக்கும் ஆகும், உடல் நலம் குறையும், காலம் நம்மளை கட்டுப்படுத்துகிறது. அவர் ஸ்வராட், சுதந்திரமானவர். அவருக்கு எதுவுமே கட்டுப்படுத்தாதவர். நான் இங்க முழுமையான சுதந்திரமானவன் அப்படின்னு நீங்க யாராவது இருக்கமா? யாருமே கிடையாது. நேரத்துக்கு சாப்பாடு வேணும், அது வேணும், எல்லாமே வேணும். எதுவுமே கட்டுப்படுத்தாத அனைத்து காரணங்களுக்கும் காரணமான அந்த சுதந்திரமானவர் கிருஷ்ணா. தேனே பிரம்மஹிருத், அடுத்த லைன், 2வது லைன். தேனே பிரம்மஹிருதாயே ஆதிகவையே முஹ்யந்தியத் சூரயா. முதல் குழந்தையான ஆத்மஜா, முதல் புதல்வன், கடவுளின் முதல் புத்திரன் புதல்வனான பிரம்மாவுக்கு இதை இதயத்திலிருந்து சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவர்தான் இந்த பஞ்சபூதங்களை மாட்டி படைக்கிறார். நீரை நெருப்பாகவும், நெருப்பை நிலமாகவும். அந்த முழுமுதற் கடவுளை நான் தீமகி தியானம் செய்கிறேன். அது முதல் ஸ்லோகம், பாகவதத்தோட முதல் ஸ்லோகம். நேரடியாக கிருஷ்ணரை தான் முழுமுதற் கடவுள் என்று சொல்லுகிறது. இதுல சந்தேகமே வேண்டாம். ஏன்னா நம்ம சனாதன தர்மத்துல 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. இது வேற 10 குறைக்கு டெய்லி ஒன்னொன்னா புதுசா வேற சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போனேன், எங்க வீட்டில் நாங்க குபேரனை வழிபடுகிறோம் என்று சொன்னார்கள். பரவாயில்லையே, குபேரனை வழிபடுறாங்களே, என்ன வச்சு வழிபடுறாங்கன்னு பார்த்தா ஒரு சைனா பொம்மையை வைத்துக் கொண்டு குபேரன் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சைனா பொம்மை இருக்குமே ஒன்று, குண்டா, இந்த தோல்ல பெரிய பணச்சாக்கை எல்லாம் தூக்கிட்டு நடக்கும். குபேரன் மேட் இன் சைனா. அந்த பொம்மையை வைத்துக் கொண்டு குபேரன் என்று வழிபட்டு கொண்டு, நமக்கே 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, இவங்க வேற புதுசா ஒன்னொன்னா சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. லாஃபிங் புத்தாவா இனி ஒருத்தர். யார் சொன்னாது புத்தான்னு? புத்தரே வேற. இவரை பார்த்தா ஏதோ காமெடியா இருக்கும், பெருசா குண்டா பெரிய வைரம். புத்தர்லாம் அப்படி கிடையாது. புத்தர்லாம் ரொம்ப அழகா இருப்பார். அவ்வளோ அவரை பற்றி அவ்வளோ அழகா விவரிக்குது. இது ஏதோ குண்டா இருப்பார், நம்ம வீட்டுல சும்மா இருக்கிற மாதிரி. இந்த தஞ்சாவூர் பொம்மை இருக்குமே அந்த மாதிரி இருப்பார் அவர். இதை வேற 33 கோடி பத்தாதுன்னு நம்ம ஆட்கள் வேற லிஸ்ட்ல சும்மா சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க.
கிருஷ்ணர் முழுமுதற்கு பாகவதம் முதல் ஸ்லோகத்தில் அவ்வளவு அழகாக அதை விளக்கிவிட்டார்கள். அதுல சந்தேகமே வேண்டாம். தொடங்கும் போதே முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் என்று விளக்கிவிட்டார்கள். நான் கூட போன வாரம் சொன்னேன், இது கடவுளர்களுக்கு சண்டை எல்லாம் கிடையாது, நமக்கு தான் சண்டை. காசிக்கு போனேன் போன வாரம். அங்க போய் பார்த்தா விஸ்வநாதர் சிவபெருமானுடைய மிகப்பெரிய ஆலயம் காசி விஸ்வநாதர் கோயில். அதுல வேடிக்கை என்னன்னா, கோயில்ல பாதி மயானம். நீங்க எவ்வளவு பேர் காசிக்கு போயிருக்கீங்கன்னு தெரியாது. சிவபெருமானுடைய ரொம்ப பெருமை புகழ்பெற்ற கோயில் காசி. அதுல முன்னாடி பாதி மயானம். ஒரு நாளைக்கு 200 சடலங்களை எரிக்கிறார்கள். ஏன் காசியில கொண்டு போய், அது சிவபெருமான் கோயில் சந்நிதியில கங்கையின் கரை கோயில் முன்னாடி. எந்த உடலில் இருந்து உயிர் விரிந்தாலும் சிவபெருமான் காதுல ராமா ராமா என்று அழைப்பாராம். அங்க அந்த சடலங்களை தூக்கி கொண்டு வரும்பொழுதே ராம் நாம் சத்ய ராம் நாம் அப்படி அங்க சிவபெருமானே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ராமரின் புகழ் நாமத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு தெள்ளத்தெளிவாக இங்க சொல்லி இருக்குது. சரி, பாகவதத்தின் 2வது ஸ்லோகத்திற்கு நம்ம போலாம். முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணரை பற்றி சொல்லுகிறது. 2வது ஸ்லோகத்தில் அந்த பாகவதால் அந்த பக்தர்கள் கடவுளை புரிந்து கொண்டவர்களாக தர்ம புரோஜித கைத்தவோ அத்திர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்வா பரைர் ஈஸ்வரः சத்யோ ஹிருத்தி அவருத்தியதே அத்ர கிருதிபிஹி சுஸ்ருஷ்பி தத் அத்ரக்ஷனாத். அதாவது தர்ம புரோஜ் கைத்தவ தர்மம். நல்ல அழகான ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில. விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தனா பகூஷாக்காகி அனந்தஸ்ச புத்தயோ அவ்யவசாயின. கடவுளிடம் போகும் பாதை ஒன்று, ஆன்மீகமாக முன்னேறக்கூடிய பாதை ஒன்று. இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து பாதையும் நரகங்களுக்கு போகக்கூடிய பாதை. இப்ப சிலவங்க சொல்லுவாங்க, நம் நாட்டை சேவை செய்ய வேண்டும், அதுதான் மனிதனின் தர்மம். சிலவங்க சொல்லுவாங்க, செய்யும் வியாபாரத்தை நேர்மையாக செய்ய வேண்டும், அதுதான் தர்மம். கடவுளுக்கு உருவம் இல்லை, வழிபட வேண்டும், அதுதான் தர்மம். முதல்ல பிள்ளையார வழிபடணும், அப்புறம் கடைசியில சிவபெருமான். இப்படி நிறைய தர்மங்கள் சொல்லுவார். பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, வாசுதேவனை சரணடையாத தர்மங்கள் அனைத்தும் கைத்தவ தர்மம், மனிதனின் மனதை ஏமாற்றும் தர்மம் என்று சொல்லுகிறது. கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்காத எந்த நூலுமே சரியான நூல் கிடையாது என்று சொல்லுகிறது. பாக்கி எல்லா தர்மமும் கைத்தவ ஏமாற்றும் தர்மங்கள். இது மட்டும் பாகவதம் மட்டும்தான் உண்மையான தர்மம். நிர்மத்சரானாம் சதாம், தூயவர்கள் பின்பற்றும், அழுக்கே இல்லாத நிர்மத்சரானாம், ஒரு அழுக்கும் இல்லாத தூயவர்கள் பின்பற்றும் தர்மம். வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம், அவ்வளவு மங்களகரமான தூய்மையான இந்த வேதத்தை பின்பற்றினால் தாபத்ரயோன் மூலனம் என்னாகோ? தாபத்ரயம், திரயம்னா மூணு பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வரலாம். என்ன இந்த 3 பிரச்சனைகள்? ஆத்தியாத்மிக கிளேஷம், ஆதி பௌதீக கிளேஷம், ஆதி தெய்வீக. இந்த 3 பிரச்சனை தான் எல்லாருக்குமே உண்டு. மனதால் உருவாகும் பிரச்சனை, உடலால் உருவாகும் பிரச்சனை, இயற்கையால் உருவாகும் பிரச்சனை. இத 3 தவிர வேற ஏதாவது பிரச்சனை யாருக்காவது இருக்கா? மனதால் உருவாகும் பிரச்சனை, உடலால் உருவாகும் பிரச்சனை, இயற்கை. இதை தவிர வேற யாருக்குமே பிரச்சனை கிடையாது. எல்லா சண்டை சச்சரவுகளும் வியாதிகளும் இது 3. இந்த தர்மத்தை பின்பற்றினால் தாபத்ரயோன்மூலனம், அந்த 3 பிரச்சனைகள்ல இருந்து ஒரு மனிதன் விடுபட்டு விடுகிறான். அந்த தூயவர்கள். அப்ப 2வது ஸ்லோகம்
அறிவாளிகள் யார் என்று கிளியர். யாரு? பக்தர்கள் தான். 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது ஒருத்தர் அண்ணல் காந்தியடிகள் கிட்ட கேட்டாங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டதா என்று கேட்டார்கள். உடனே அவர் சொன்னாரு, என்றைக்கு நம்ம நாட்டில் இரவு 12 மணிக்கு ஒரு பெண் தங்க நகைகளை போட்டு பயமில்லாமல் நடக்கிறாளோ அன்றைக்குதான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது என்று நான் கருதுவேன் என்று சொன்னார். பாவம் மனுஷன் வயசான காலத்துல கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி தந்து அப்புறம் சுதந்திரமான்னு கேட்டப்ப இல்லை அப்படின்ட்டார். இரவு 12 மணிக்கு என்றைக்கு இந்நாட்டு பெண்கள் தங்க நகைகளை போட்டு பயமில்லாமல் நடக்கிறார்களோ அன்றைக்குதான் நம் நாடு சுதந்திரம் அடைந்தது என்று சொன்னார். அதே மாதிரி யார் அறிவாளி, யார் வேதங்களை படித்திருக்கிறார்கள், யார் பண்டிதர் என்று கேட்டால் இறைவன் முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்று புரிந்து அவரை சரணடைந்தால்தான் அவன் அறிவாளி என்று சொல்ல முடியும். பாக்கி எந்த துறையில அவர்களுக்கு அறிவு இருந்தாலும் அது முழுமையான அறிவு கிடையாது. ஏன்னா பாக்கி எதை செய்தாலும் பிறவி பெருங்கடல்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க சமையல்ல பெரிய நிபுணர், பலவிதமான சமையல் செய்வீங்க. தென்னாட்டு சமையல், தமிழ்நாட்டு சமையல், ஹிந்திக்காரங்க சமையல், சைனா சமையல் எல்லாம் பண்ணுவீங்க. மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது. பிறவி பெருங்கடல்ல இருந்து எந்த அறிவும் நம்மளை காப்பாற்றாது. எனக்கு உலகத்துல 8 மொழி பேச தெரியும், என்ன பிரயோஜனம்? அதாவது பிரபுபாதரின் ஆன்மீக குரு பக்தி சித்தாந்தர் ஒரு கதை சொன்னார். அவரை பார்ப்பதற்கு இது யோகி இமயமலையிலிருந்து ஒரு யோகி வந்தார். கேட்டபொழுது 12 வருஷம் சாப்பாடு சாப்பிடாமல் பெருந்தவம் இருந்து தன் உடலை காற்றை விட லகுவாக மாற்றி தண்ணிக்கு மேல, கங்கைக்கு மேல நடந்து காண்பித்து கொடுத்தார். 12 வருடம் கடும் தவம். பக்தி சித்தாந்தர் என்ன சொன்னார்னா, உன்னுடைய தவத்துக்கு 50 பைசா தான் விலை என்று சொல்லிவிட்டார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. 50 பைசாவா? ஏன்? நான் ஆத்த இக்கரையிலிருந்து அக்கறை தாண்டேன், நான் 50 காசு கொடுத்தேன்னா இந்த போட்டுக்காரன் என்ன கொண்டு அப்புறம் அந்த பக்கம் விட்டுருவானே. நீ 12 வருடம் கடும் தவம் செய்து கங்கையை இக்கரையிலிருந்து அக்கறை கடக்கும் அந்த திறமையை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறாய். அந்த திறமைக்கு சும்மா 50 காசு தான் விலை. எந்த அறிவு ஒரு மனிதனை பிறவி பெருங்கடல் தாண்ட உதவி செய்கிறதோ அதுதான் உண்மையான அறிவு. அடுத்தது 3வது ஸ்லோகம். ரொம்ப நல்ல அழகான ஒரு ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துல பகவானை பற்றி சொல்லுகிறது, 2வது ஸ்லோகத்துல பக்தர்களை பற்றி சொல்லுகிறது, 3வது ஸ்லோகத்தில் பாகவதத்தை பற்றி சொல்லுகிறது. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாதமிருத திரவிய சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிக புவி பாவுகா. அதாவது ஒரு பச்சை கிளி கடித்த மாம்பழம். இப்ப நம்ம ஜூம் கிளாஸ்ல 400 பேர் இருக்கிறாங்க. மாம்பழம் பிடிக்காதவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? ஐயே எனக்கு மாம்பழமே பிடிக்காது, பாவக்காய் தான் பிடிக்கும். யாராவது மாம்பழம் பிடிக்காதவர்கள் இருக்காங்களா? எல்லாருக்கும் மாம்பழம் பிடிக்கும். அதுலயும் கிளி கொத்துன மாம்பழம் ரொம்ப சுவையா இருக்குமா. இப்ப இங்க கிளி யாரு? சுகமுனிவர். அவர் படம் கூட நீங்க பார்த்திருக்கலாம். நிறைய பேர் வரையும் போது தலையை கிளி மாதிரி வரைவாங்க. சுகமுனிவர். அவர் மாம்பழமே அவ்வளவு சுவையா, அதுல கிளி கடிச்ச மாம்பழம், கிளி கொத்தின மாம்பழம். இங்க சுகமுனிவர். பாகவதத்தின் அழகு சொல்லுது, இந்த பழம், இந்த ஒரு பழம் இருக்கு இல்லையா, அனைத்து வேதங்களை மரமாக மாற்றினால் பாகவதம் அந்த மரத்தின் மாம்பழம். அதில் சுகமுனிவர் கடித்த ஒரு மாம்பழம்.